Chapter 1 Introduction to Macroeconomics. Multiple choice questions. First one, the branches of the subject economics is micro and macro அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோ அண்ட் மேக்ரோ அப்படின்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் படிக்கிறது, அதாவது கன்சியூமர்ஸ் ஃபர்ம்ஸ் பற்றியெல்லாம் படிக்கிறது எல்லாமே மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் த எக்கானமி ஆஸ் அ ஹோல். அந்த ஹோல் அப்படின்னா நேஷ்னல் இன்கம், எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன் பற்றி படிக்கிறது எல்லாமே வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹூ காயின் த வேர்ட் மேக்ரோ அப்படின்னா ராக்னர் ஃப்ரிஷ் அப்படிங்கிறவர் தான் வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் யூஸ்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் டேர்மே வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து இது பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க, காயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் ரிகார்டட் ஆஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஜேம் கினீஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். is the father of modern macroeconomics. Next one, identify the other name for macroeconomics அப்படின்னா income theory. Macroeconomics வந்து is also called income theory. ஏன் அப்படின்னா it deals with the determination and distribution of national income பற்றி சொல்கிறது. Next one, macroeconomics is a study of அக்ரிகேட்ஸ் அப்படின்னா வந்து டோட்டல் அவுட்புட், இன்கம், டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட், இந்த ஓவரால் ப்ரைஸ் லெவல்ஸ் எல்லாமே பார்க்குறது தான் வந்து அக்ரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டடி ஆஃப் அக்ரிகேட்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் அ ஸ்டடி ஆஃப் அக்ரிகேட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இண்டிகேட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜேம் கினீஸ் டு எக்கனாமிக்ஸ் அப்படின்னா வந்து ஜென்ரல் தியரி அப்படின்னா அவரோட புக்கில் வந்து த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அப்படிங்கிற புக்கு தான் வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்திருக்கு மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக் தியரிக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் அவரோட மெயின் கான்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், அ ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் இஸ் டேர்ம்ட் ஆஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா அதாவது ஒரு ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் இருக்குங்க, ஒரு கூட்ஸுக்கு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அது கண்டினியூஸாக இப்போ கோல்டோட ரேட்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அது வந்து கண்டினியூஸாக வந்து ரைஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கிறதால அது என்னென்னு சொல்கிறோம், இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் இஸ் டேர்ம்ட் ஆஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த நெசசிட்டி ஆஃப் எக்கனாமிக் பாலிசிஸ். எக்கனாமிக் பாலிசியோட நெசசிட்டி என்னென்னவா இருக்கும், டு சால்வ் த பேசிக் ப்ராப்ளம்ஸ், டு ஓவர் கம் த அப்டிக்கல்ஸ், டு அச்சீவ் க்ரோத். தீஸ் ஆர் ஆல் த நெசசிட்டிஸ் ஆஃப் எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இண்டிகேட் த ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் எக்கானமி. ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எக்கானமி வந்து ரெண்டு தான். ஒன்று வந்து ப்ரொடக்ஷன், இன்னொன்று வந்து கன்சம்ஷன். ப்ரொடக்ஷன் அப்படின்னா கிரியேட்டிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கன்சம்ஷன் அப்படின்னா வந்து ஹவ் வி யூஸ் தம். நெக்ஸ்ட் ஒன், an economy consists of consumption sector, production sector, government sector. இப்போ கன்சம்ஷன் செக்டார் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் எல்லாமே கன்சம்ஷன் செக்டாரில். ப்ரொடக்ஷன் செக்டார் அப்படின்னா பிஸ்னஸ் எல்லாமே ப்ரொடக்ஷன் செக்டார். கவர்மெண்ட் செக்டார் அப்படின்னா பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் செக்டார். நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த எக்கனாமிக் சிஸ்டம் வேர் ஒன்லி ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன் எக்ஸிஸ்ட் அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. ஏன் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி அப்படின்னா இட் வாஸ் ப்ரைவேட்லி ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் ஃபார் ப்ராஃபிட். எக்ஸாம்பிள் வந்து நம்ம யூஎஸ்ஏ சொல்லலாம். யூஎஸ்ஏ வந்து இட் இஸ் அ கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி, ப்ரைவேட், மோஸ்ட்லி எல்லாமே ப்ரைவேட்டைஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், எக்கனாமிக் சிஸ்டம் ரெப்ரசன்டிங் ஈக்குவாலிட்டி இன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா சோஷியலிசம்னா என்ன அப்படின்னா நம்ம ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், இன்கம் வந்து பண்ணுறது தான் வந்து சோஷியலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம் அண்ட் கலெக்டிவ் ஓனர்ஷிப் ஆஃப் ரிசோர்ஸஸ், இதெல்லாமே வந்து சோஷியலிசம் அப்படின்னு சொல்லலாம். Next question, who is referred as father of capitalism அப்படின்னு கேட்குறாங்க. ஆடம் ஸ்மித். ஏன் ஆடம் ஸ்மித் அப்படின்னா ஆடம் ஸ்மித் அவரோட புக்கு வந்து த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு தான் வந்து இட் லைட் த ஃபவுண்டேஷன் ஃபார் கேபிட்டலிஸ்டிக்
எக்கானமிக் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன மெயினாக எம்ஃபசைஸ் பண்ணார் ஆடம் ஸ்மித் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ மார்க்கெட்ஸ், காம்படிஷன் அண்ட் இன்விசிபிள் ஹேண்ட் தட் கைட்ஸ் த எக்கானமி. ஸோ இதை பற்றியெல்லாம் சொன்னதால் அது ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்தது. அதனால அவர் வந்து ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், த கண்ட்ரி ஃபாலோயிங் கேபிட்டலிசம் இஸ் அமெரிக்கா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து இஸ் நோன் ஃபார் ஃபாலோயிங் அ கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம். யார்? சோஷியலிசம்னாலே கார்ல் மார்க்ஸ். சரிங்களா? கார்ல் மார்க்ஸ் இஸ் கன்சிடர் த ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம் அண்ட் கம்யூனிசம் அப்படின்னு கேட்டாலும் அது கார்ல் மார்க்ஸ் தான். ஹி அட்வொகேட்டட் ஃபார் த கிளாஸ்லெஸ் சொசைட்டி அண்ட் பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. And next one, an economic system where the economic activities of a nation are done both by private and public together is termed as mixed economy. Mixed economy அப்படின்னா it combines the features of both capitalism and socialism. அதாவது both private individuals and government ரெண்டு பேருமே participate in economic decision making. அதாவது இந்தியா தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சட் எக்கானமி. மிக்சட் எக்கானமி அப்படின்னாலே வந்து நம்ம இது யார் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா இந்தியா. நெக்ஸ்ட் ஒன், quantity of a commodity accumulated at a point of time is termed as stock. Stock அப்படிங்கிறது quantity measured at a specific point in time, like wealth இல்லை capital. It shows what exists at that moment. ஒரு ஃப்ளோவில் அதோட குவான்டிட்டி வந்து சொல்லுவோம், லைக் இன்கம் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி. நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த ஃப்ளோ வேரியபிள். ஃப்ளோ வேரியபிள் எது இதில்? இன்கம். ஏன்னா ஃப்ளோ வேரியபிள் அப்படிங்கிறது என்னென்னா இட் மெஷர்ஸ் சம்திங் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்கம் ஏர்ன் பர் மந்த், ஒரு மாதத்தில் இவ்வளோ இன்கம் வந்து சம்பாதிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃப்ளோ வேரியபிள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ், இதெல்லாமே வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஃப்ளோ வேரியபிள்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ் இதெல்லாமே வந்து அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். இதே ஸ்டாக் வேரியபிள் அப்படின்னா இப்போ ஃப்ளோ வேரியபிள் ஒன்று இருக்குது, ரெண்டாவது வந்து ஸ்டாக் வேரியபிள் அப்படின்னு சொல்லி இருக்குது. சரிங்களா? ஸ்டாக் வேரியபிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வெல்த்து, அசட்ஸு, அப்புறம் கேபிட்டல் இதெல்லாமே வந்து அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஃப்ளோக்கு இன்கம், ஸ்டாக் வேரியபிளுக்கு வெல்த்து, அசட்ஸு, கேபிட்டல் இதெல்லாமே அதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த செக்டர்ஸ் ஆஃப் அ 2 sector மாடல். 2 sector மாடல் அப்படின்னாலே ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஃபர்ம்ஸ். ஏன்னா இது வந்து இட் இஸ் அ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க பிட்வீன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ். கன்சியூமர் இவங்க தான் ஹவுஸ் ஹோல்டுங்கிறது கன்சியூமர், ஃபர்ம் அப்படிங்கிறது வந்து ப்ரொடியூசர். சரிங்களா? அதாவது ஹவுஸ் ஹோல்ட் சப்ளை ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபர்ம்ஸ் ப்ரொவைட் கூட்ஸ், சர்வீசஸ் அண்ட் வேஜஸ். நெக்ஸ்ட் ஒன், த சர்க்குலர் ஃப்ளோ மாடல் தட் ரெப்ரசன்ட்ஸ் அண்ட் ஓப்பன் எக்கானமி அப்படின்னா இது எல்லாமே நம்ம சொல்லலாம். 2 sector மாடல், 3 sector மாடல், 4 sector மாடல் இது எல்லாமே வந்து ஆல் த அபவ் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். 2 sector, 3 sector and 4 sector. அதாவது an ஓப்பன் எக்கானமி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஃபர்ஸ்ட் ஒன், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அதில் இருக்கும். அண்ட் இம்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸும் இருக்கும். இம்போர்ட்ஸும் இருக்கும், எக்ஸ்போர்ட்ஸும் இருக்கும். அண்ட் மாடல்ஸ் தட் இன்க்ளூட் ஹவுஸ் ஹோல்ட், ஃபர்ம்ஸ், கவர்மெண்ட் அண்ட் ஃபாரின் செக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 2, 3 and 4 sector மாடல்ஸ் இது எல்லாமே வந்து இட் ஷோஸ் த ஓப்பன் எக்கானமி இன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் டீட்டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். நமக்கு இப்போது தேவையில்லை, சும்மா ஒரு ஜஸ்ட் மாதிரி பார்த்துக்கலாம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, இப்போ மேக்ரோ அப்படிங்கிறது வந்து எதிலிருந்து டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா க்ரீக் வேர்ட் மேக்ரோஸ் மீனிங் லார்ஜ் அப்படின்னு அர்த்தம். எதுலேருந்து டிரைவ் பண்ணுறாங்க, க்ரீக்கா இட்டாலியா அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து க்ரீக் வேர்ட். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். மேக்ரோ அப்படிங்கிறது மேக்ரோஸ்.
மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்டடி ஆஃப் எக்கானமி ஆஸ் அ ஹோல். நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு கேட்கலாம். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், அதுதான் இன்ஃப்ளேஷன். நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் மென் பை எக்கானமி அப்படின்னு கேட்கலாம். விச் பீப்புள் ஏர்ன் their லிவிங், எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். ஏஜே ப்ரவுன். நெக்ஸ்ட் ஒன் கிளாஸிஃபை த எக்கானமிஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டெவலப்ட் எக்கனாமிக்ஸ், டெவலப்பிங், அண்டர் டெவலப்ட், அன்டெவலப்ட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க எக்கானமியை. நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டலிசம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. கேபிட்டலிசம் அப்படிங்கிறது என்னென்னா டோட்டல் ஃப்ரீடம் அண்ட் ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து அவங்களோட டோட்டல் ஃப்ரீடம் வச்சு அவங்க ஒரு ப்ரைஸ் நிர்ணயிச்சு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடம் ஸ்மித் தான் வந்து இஸ் த ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எக்கனாமிக் மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஹவு எக்கானமி ஆர் பார்ட் ஆஃப் எக்கானமி ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ஃப்ளோ இன்கம் அப்படின்னா என்னென்னு கேட்கலாம். இந்த மாடல் எக்கானமி ஷோயிங் கனெக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் ஆஃப் எக்கானமி. எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ம்ஸு, ஹவுஸ் ஹோல்டு, கவர்மெண்ட்டு, இந்த நேஷனல்ஸ், இது எல்லாமே வந்து சர்க்கிள் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் இன்கம். ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு கன்சியூமரும் இருப்பாங்க. அது வந்து எப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஒரு 4 செக்டார் எப்படி போகுது, பிரித்து போகுது அப்படிங்கிறது, அதுதான் வந்து சர்க்கிள் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் இன்கம். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து என்னென்ன எக்கானமி இருக்குது அப்படின்னு. கேபிட்டலிஸ்டிக் அப்படின்னா டோட்டல் ஃப்ரீடம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. இந்த யூஎஸ்ஏ சொன்னோம் இல்லைங்களா, அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ப்ரைவேட் செக்டர்ஸ். சோஷியலிஸ்ட் எக்கானமி அப்படின்னா பப்ளிக் ஓனர்ஷிப்ஸ் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து சோஷியலிஸ்ட். மிக்சட் அப்படின்னா 2 பேரையும் சார்ந்து இருக்கிறது வந்து மிக்சட் எக்கானமி. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங், எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், இது எப்படி என்னென்ன மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிமெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ரெட் டேப்பிசம், பியூரோக்ரஸி, ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ், லிமிட்டட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், இதெல்லாமே வந்து டிமெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிக்சட் எக்கானமினா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்துக்கலாம் கேபிட்டலிசம், குளோபலிசம் அப்படின்னு சொல்லி 2 இருக்குங்க. கேபிட்டலிசம் அப்படிங்கிற காயின் பண்ணவங்க ஆடம் ஸ்மித், குளோபலிசம் அப்படின்னு காயின் பண்ணவங்க மேன்ஃப்ரெட் டி ஸ்டிக்மன். அதாவது என்னென்னா ப்ரொடக்ஷன் இஸ் ப்ரைவேட்லி ஓன்ட் அண்ட் மார்க்கெட் டிட்டர்மைன்ஸ் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இங்கே குளோபலிசமில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அ நேஷன் ஆர் இன்டர் கனெக்டட் அண்ட் இன்டர் டிபெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் செக்டார், ஃபர்ம், சர்க்கிள் ஆஃப் ஃப்ளோ மாடல் இருக்கு இல்லைங்களா, நான் சொன்னேன் இல்லைங்களா அது. அப்புறம் நேஷ்னல் இன்கம், இன்ஃப்ளேஷன், பிஸ்னஸ் சைக்கிள், எக்கனாமிக் க்ரோத்து. இப்போ இங்கே ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃப்ளோ சார்ட். ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் எக்கானமி பேஸ்ட் ஆன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அதர் எக்கனாமிக்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் எக்கானமி. இது எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கன்சம்ஷன் இருந்தது அப்படின்னா அது வந்து க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து தனித்தனியாகவும் செயல்படலாம், ஒரு சர்க்கிள் மாதிரியும் செயல்படலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃப்ளோ சார்ட். சும்மா பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் வந்து இது இவ்வளோதான். கம்பேர் பண்ணி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஓனர்ஷிப், கேபிட்டலிசம், சோஷியலிசம், அதாவது மிக்சடிசம்னு கொடுத்துருக்காங்க. மிக்சட் எக்கானமி சரிங்களா. ப்ரைவேட் ஓனர்ஷிப், சோஷியல்னா பப்ளிக், மிக்சட்னா ப்ரைவேட் அண்ட் பப்ளிக். இவங்க கேபிட்டலிஸ்டோட மோட்டிவ் எப்போவுமே ப்ராஃபிட் தான். சோஷியலிசம்னா சோஷியல் வெல்ஃபேர். நமக்கு மிக்சட் எக்கானமியில் வந்து சோஷியல் வெல்ஃபேரும் இருக்கணும், ப்ராஃபிட்டும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. கேபிட்டலிசம் அப்படிங்கிறதுல வந்து கவர்மெண்ட்டோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டர்னல் ரெகுலேஷன் மட்டும்தான் அவங்க பார்த்துப்பாங்க. சோஷியலிசம் கம்ப்ளீட் இன்வால்வ்மெண்ட் இருக்கும், மிக்சரில் லிமிட்டட் ரோல் இருக்கும். இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்ஈக்குவல், ஈக்குவல், லெஸ் ஈக்குவலாக இருக்கும். எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்கும். சோஷியலிசம்னு வரும்போது உங்களுக்கு ஃப்ரீடம் கம்மியாக தான் இருக்கும். மிக்சடிசமில் அதிகமாக ஃப்ரீடம் கம்மியாக இருக்கும்.